நெல்லியாம்பதியில் இந்த அட்வென்ச்சர் பார்க்க முடிச்சாச்சு. வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஹாய் மக்களே, என்னடா எடுத்தோடனே பை பை சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த பை பை வந்து போன வீடியோவோட என் கார்டு. போன வீடியோன்னு நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லியாம்பதி எப்போ நீங்கள் பிளான் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த புத்துண்டி டேம் தான். இந்த புத்துண்டி டேமை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள், இல்லை எண்டில் வந்து என் கார்டு கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பாட் முடிச்சது தான் நம்ம நெல்லியாம்பதி போனோம். அதுக்காக தான் அந்த இன்ட்ரோ. ஸோ வாங்க நெல்லியாம்பதி எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். நெல்லியாம்பதி அப்படிங்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி தான். ஊட்டி அளவுக்கு பெரிய சிட்டி கிடையாது, இது வந்து நார்மலான ஒரு வில்லேஜ் தான். ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிறக்கு என்ன பண்ணணுன்னா, பாலக்காடு டுவர்ட்ஸ் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதை தாண்டினதுக்கப்புறம் லூலு மால் வரும். இந்த லூலு மால் பார்த்த உடனே வண்டியை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை ஒட்டி இருக்கிற லெஃப்ட் தான் போக போகிறோம். இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா கண்ணடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியா வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயே ஒரு லெஃப்ட் திரும்பும். இந்த லெஃப்ட் எடுத்தால் தான் நீங்கள் நெல்லியாம்பதி போக முடியும். நீங்கள் கரெக்டான ரூட்லேயே தான் போகிறீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புத்துண்டி டேம் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் வரும். இந்த ஸ்பாட்டோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து மேலே இருக்க லிங்க்கில் முன்னாடியே கொடுத்துருப்பேன். ரெண்டுலேயுமே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்டு கார்ட்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்குங்க, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு. ஸோ இந்த ஸ்பாட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து நம்ம வால்பாறை போகிறக்கு வந்து ஆலியார் டேமை கிராஸ் பண்ணி போகிறோமோ அதே மாதிரி தான் இந்த புத்துண்டி டேமை கிராஸ் பண்ணி தான் நம்ம நெல்லியாம்பதி ஹில்ஸ் ஏறணும். ஸோ இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து எத்தனை பேர் போகிறோம், நம்ம வந்து என்ன வண்டியில் போகிறோம் நம்பர்லாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த ஹில்ஸ் ஏறினாலும் இந்த ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறையிலேருந்து நம்ம அந்த ஆலியார் டேமை பார்க்குற மாதிரியே தான் இங்கேயுமே வந்து அந்த வியூ பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த புத்துண்டி டேமை. ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஏற 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 பார்த்திங்கன்னா அந்த புத்துண்டி டேம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ ரொம்ப வந்து இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நிறைய பேர் வர்றதில்லை இந்த ஸ்பாட்டுக்கு. இது ஊட்டி மாதிரியே தான், சேம் கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூரில் இந்த 100 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேண்ட்ஸில் போவோம். அதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர்ஸ் ஹில்ஸ் ஏறுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பிளைன்ஸில் போவோம். வெறும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம ஹில்ஸ் ஏறுவோம். ஸோ வந்து டைமிங் பார்த்திங்கன்னா ஊட்டியை விட இது ரொம்ப கம்மி. ஆனால் என்ன, ஊட்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து ஒரு 4-5 ஸ்பாட் தான் இருக்குது. இது ஒரு சின்ன வில்லேஜ் அப்படிங்கிறதுனால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குரங்கோட ப்ரீடு பார்த்தோம். பொதுவாக வந்து ஊட்டி, கொடைக்கானல், முதுமலை, அப்புறம் வால்பாறை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும் குரங்கு. அதை வந்து அந்த சிங்கவால் குரங்கு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. பட் இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் தான். ஆனால் தலையை சுற்றி பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருந்துச்சு. நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ப்ரீடை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரீடு பார்க்குறது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு. அவை நம்ப கூடாது. குட்டி இது எவ்வளவு இருக்கு பாரு, உள்ள குட்டி பாரு, குட்டி பின்னாடி இருக்கு பாரு. மரத்து மேல எவ்வளவு நிக்குது பாரு. தரமா அது பாக்குது. என்ன ஒரு அழகு. குட்டி ரொம்ப
பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற அந்த ஃபுட்டோட அந்த வேஸ்டேஜஸ் கவர்லாம் அங்கே கடந்துச்சுன்னா அது மக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பனானா மட்டும் கொடுத்தோம். ஏன்னா அங்கே நிறைய அனிமல்ஸ் கிடையாது, வெறும் ஒரு 50 குரங்குக்குள்ளே தான் அந்த உள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு, அதனால கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழமும் தோலும் பார்த்தீங்கன்னா மக்கக்கூடியது தான். அது ரெண்டையுமே சாப்பிட்றோம். ஒருவேளை அந்த தோலை கீழே போட்டாலும் அது மக்கிரும், அதனால தான் கொடுத்தோம். ஸோ நீங்கள் வந்து எங்கேயுமே ட்ரை பண்ணாதீங்க. எந்த அனிமல்ஸ்க்கும் நம்ம சாப்பிட்ற உணவை வந்து ஃபீட் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஸோ நம்ம நெல்லியாம்பதி ஹில்ஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஹில்ஸ் ஏறி ஒரு ½ அன் ஹவர்லேயே இது வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி ஃபோட்டோகிராஃப்ஸ் ரீல்ஸில் எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். பனிக்காலத்தில் வந்தோம், மழை காலத்தில் வந்தோம்னா இந்த இடமே தெரியாது, ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடி இருக்கும். இப்போ வெயில் காலங்கிறங்கிட்டையும் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தப்போ என்னால் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருந்துச்சு. குளிர் கம்மியாக இருந்தாலும் மிஸ்ட்டு ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜேர்னியில் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பாட்டில் நிறுத்தி ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அந்த புத்துண்டி டேம் தெரியும். இந்த வீடியோவில் வந்து ஒரு அளவுக்கு கம்மியாக தான் தெரியும் கேமராவில், பட் நம்ம நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து இப்போ ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கோம். சவுண்டை பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள், இந்த ரியல் சவுண்டு, ஃபாரஸ்ட்டோட சவுண்டு எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டில் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லக்கீலி ஒரு ஃபாக்ஸ் பார்த்தோம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எந்த ஹில்ஸ் டிரைவிங்லேயுமே. பட் இந்த இடத்துல பார்த்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை கேப்சர் பண்ணியிருக்கோம். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபாக்ஸு. குட்டி தான் நினைக்கிறேன், ஆனால் எங்களை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிடுச்சு. ஓகே மக்களே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லியாம்பதி ஹில்ஸ் ரீச் ஆகிட்டோம். நெல்லியாம்பதியில் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி. ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ்லேருந்து 1500 வாங்குவாங்க. பயங்கரமாக வந்து அந்த ஹில்ஸ் மேலே வந்து வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ரைடே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் குழந்தைங்களாக இருந்தால் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 முக்கியமான பிளேசஸ் இருக்குது. பட் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா 4:30 மணியோட க்ளோஸ் ஆயிரும். இங்கேயே பார்த்தீங்கன்னா 4:30 மணின்னு போட்டிருக்கு. நாங்கள் 4:30 மணிக்கு எக்ஸாக்டாக அங்கே இருந்தோம். அப்படி இருந்துமே உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நெல்லியாம்பதி பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸை. 4:30க்கு வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். நான் சொன்ன அந்த 6 பிளேசஸுமே க்ளோஸ் ஆயிரும். ஜீப் சஃபாரி வேணால் ஒரு 6:30-7 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, நெல்லியாம்பதி ட்ரிப் பிளான் பண்ணிட்டாலே வீட்டிலேருந்து 7 மணியே கிளம்பிடுங்க. அப்போ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புத்துண்டி டேமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock 12 o'clock நம்ம ஹில்ஸ் ஏறிட்டோம்னு சொன்னால் 4:30 வரைக்கும் நம்ம இங்கே எல்லா பிளேசஸையும் பார்க்க முடியும். ஸோ வந்து நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஸோ டைமிங் நிறையா இருந்தங்காட்டியும் சரி நம்ம வர வழியில் பார்த்து அந்த லூலு மாலை வந்து போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். லூலு மாலோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெல்லியாம்பதி பிளான் பண்ணுறீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுங்க. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரிப்பாக அமையும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.